அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். பவானியிலிருந்து ஈசா சண்முகம் ஜோதிடர். நண்பர்களே, ராகுகேது பயிற்சி இந்த வரிசையில் துலாம் ராசிக்கு வரக்கூடிய ராகுகேது பயிற்சி 1.5 வருட காலத்துக்கு எந்த விதமான நன்மை ப்ளஸ் ஆர் மைனஸாக கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு கிரகமும் ப்ளஸ்ஸும் கொடுக்கும், மைனஸும் கொடுக்கும். அந்த விதத்தில் இந்த துலா ராசிக்கு வரக்கூடிய இந்த பயிற்சி ராகுகேது பயிற்சி இதுவரைக்கும் ஜென்மத்தில் இருந்த உங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த, உங்களுடைய சிந்தனைகளை குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த, உங்கள் வருமானத்தில் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்த, உங்களை எல்லா செயல்பாடுகளுக்கும் ஒரு பிரச்சனை தடையை கொடுத்துக்கிட்டு இருந்த, உங்கள் எல்லா விதத்துலையும் வருமானத்தில் தடை, சிந்தனையை தடை, செயலை தடை, எதை பண்ணாலும் முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலையிலிருந்து டப்புன்னு ஜம்ப் ஆகி உங்களுக்கு அப்படியே சூரிய பிரகாசம் காலையில் இருட்டறையிலும் திடீர்னு வந்து வெளிச்சம் மட்டும் எப்படி இருக்கு, அது மாதிரி ரொம்ப 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 எல்லாத்துலேயும் திடீர்னு பட்டுன்னு வெற்றியை நோக்கி படியெடுத்து வைக்கிறீங்கன்னு சொல்லிடலாம். அப்போ இந்த துலாம் ராசிக்கு இந்த பயிற்சி உங்கள் துலா ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து மீனத்தில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ, ராகு பகவான் சும்மா ஜம்முன்னு செஞ்சிருக்கிறார். அதுக்கு அடுத்து உங்களுடைய 12ஆம் இடத்துல கேது பகவான் வந்து ஜம்முன்னு சம்பாதிக்கிறார். அப்போ என்னன்னா நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோ, பொருளாதாரத்தை நோக்கி அந்த பயணத்தை நோக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தாராளமாக வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, வண்டி வாகனம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாய்க்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய நேர பிரகாரம் உங்கள் தாய்க்கு இது வரைக்கும் உடல் நிலை சரியில்லாமல் இருந்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தாய் வழியான உறவுகளுக்கு எல்லாமே வந்து ரொம்ப அடிவான இது வரைக்கும் வந்து தாய் வழியான உறவுகளில் ஏதாவது சின்ன சின்ன ஒரு சங்கடம் பிறந்தது, பிரச்சனை வச்சுக்கோ, அது எல்லாமே அது பூரா வந்து தீர போகிறது. அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு திடீர்னு வந்து ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மேக்ஸிமம் பார்த்தோன்னா இந்த ராகு பகவான் உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டத்தை ரொம்ப சூப்பராக கொடுக்க போகிறார். அப்போ எப்படின்னா எதிர்பாராமல் வரக்கூடிய திடீர் பணவரவு, திடீர் தனவரவு, திடீர்னு சொத்து வரவு நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. எப்பயோ முடிஞ்சு போயிருக்கும், அது முடிஞ்சு போய் அந்த கேஸில் பணமே வராது நினச்சிட்டு இருப்பீங்க. அது இப்போ கேஸ் ஆகி உங்களுக்கு சாதமாக வரும். அப்போ இது மாதிரி எதிர்பாராமல் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நல்ல நிகழ்வு எல்லாம் வந்து இப்போ வந்து வரப்போகிறது. ரைட், இது எல்லாமே துளாராசிக்கு இது வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் போகுதுன்னு சொல்ல முடியுங்களா, இது எல்லாமே வந்து துளாராசி நடக்க போகிறது. ரைட், கவனமாக இருக்கணுமா? ரைட், எதில் கவனமாக இருக்கணும்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உங்களுடைய எங்கேயாவது வெளியே போகிறீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு குரூப் சேர்ந்து போகிறீங்க, ஒரு சுற்றுலா போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பிக்னிக் போகிறீங்க, இதில் எல்லாமே வந்து எல்லாம் போவோம், அப்படி ஒரு செட்டாக சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக போவோம். அப்போது இந்த ஃப்ரெண்ட்ஸாக போகும்போது அதுக்குள்ளே தான் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. எதுலன்னா கொஞ்சம் ஆர்வ கோளாறுல நீயா நானா போட்டி அப்படி சொல்கிற முடியல, அதில் வரும்போது அவைகளுக்குள்ள சின்ன சின்ன ஒரு ஈகோ வர்றதும் சின்ன சின்ன பிரச்சனை வர்றதும் இந்த காலகட்டத்தில் துளாராசி இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கட்டாயம் கவனம் வேணும். ஏன்னா இந்த நேரம் பார்த்துன்னு வச்சுக்கோ, குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க செல்வாக்கு கொடுக்கும், ஆனால் அவங்க ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கட்டாயம் வந்து கவனம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவு என்பது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஜம்முன்னு தான் இருக்கும். ஆனால் பாருங்க, உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கிற அது 12ஆம் இடத்துல கேது, இந்த அயன சயன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்த கேது என்ன பண்ணுவார், கட் பண்ணுவார். அதை கட் பண்ணுறது ராகு எப்பவுமே வந்து அதிகப்படுத்தி கொடுக்கறது, கேது குறைக்கிறது. அப்போ பார்த்துன்னு வச்சுக்கோ, 6ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் என்ன பண்ணுவார்னா இந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிற விஷயத்தில் ஆல்ரெடி கேது கட் பண்ணுறாரு இல்லையா, அதுக்கு சப்போர்ட்டாக ராகு பகவானும் நீயா நானா போட்டி கொஞ்சம் வந்துடும். அந்த போட்டி என்பது கணவன் மனைவிக்கான ஒரு சின்ன சின்ன மோதல்களை ஏற்படுத்தும். அதனால இப்ப இருக்கிற பொருளாதாரம் எல்லாம் ஓகே, வேலையெல்லாம் ஓகே, திடீர் பணவரவு ஓகே. அப்ப கவனமா இருக்க வேண்டியது ரெண்டு விஷயம் தான். ஒரு விஷயங்கள் நீங்க நண்பரோட போகும்போது ஒரு விஷயம், ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்துன்னு வச்சுக்கோ, உங்களுடைய கணவன் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங்ல. இதுல ஏன்னா ரெண்டுமே வந்து இந்த நிலைக்கு தான் ஆப்போசிட்டா இருக்குது. 6ல் ஒரு கிரகம் இருக்கு உங்க ராசிக்கு, 12ல் ஒரு கிரகம் இருக்கு. இந்த ரெண்டுமே வந்து இல்வாழ்க்கை அப்படிங்கிற 7ஆம் இடத்துக்கு ரெண்டுமே அகைன்ஸ்டாக இருக்கிற ஒரு இடங்கள். அதனால் சொல்ல வர்றது, கணவன் மனைவிகளில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும், அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நீயா நான் போட்டி விட்டு கொஞ்சம் விலகி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி பல ஏகப்பட்ட செல்வ செழிப்பி உங்களுடைய வருமானத்தை அதிகமாக்கக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சி தான் இந்த ராகுகேது பயிற்சி. அதனால் இதை மட்டும் கணவன் மனைவி மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு பொன்னான காலம் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.